வெல்கம் டு சுகன்யாஸ் எம்மி ஃபுட். இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மட்டன் 1 கிலோ, பட்டை 2, லவங்கம் 3, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1, சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கியது, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, சின்ன வெங்காயம் விழுது, மிளகு சோம்பு சீரகம் போட்டு வதக்கி அரைத்த 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தேங்காய் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், தேங்காய் 1 மூடி, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய் போட்டு அரைத்து விழுது 1 கப், வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன், வீட்டில் அரைத்த மட்டன் மசாலா 4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி, கல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி, கல் உப்பு தேவையான அளவு. இப்போ செய்முறை என்னங்கிறத பார்ப்போம். அடுப்பை பற்ற வைத்து குக்கரை வைக்கவும். பிறகு கல்லெண்ணெய் ஊற்றி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு சிறிதளவு போட்டு, பின் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நன்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். நன்கு பொன்னிறமாக வதக்கவும். நல்லா வதக்கியதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியை நறுக்கிய தக்காளி 1 கப்பும் போட்டுடணும். உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு வதக்கவும். கல்லுப்பு முன்னாடியே போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் கல்லுப்பு முன்னாடியே போட்டுக்கிறேன். பிறகு அரைத்த சின்ன வெங்காய விழுதை சேர்த்து நன்கு கிளறவும். சின்ன வெங்காய விழுது எதுக்கு போட்டிருக்கோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும் குழம்பு, அதுக்காக தான். அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா வதக்கி விடவும். பிறகு மஞ்சள் தூள் சேர்க்கவும். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு நன்கு கிளறவும். அந்த வெங்காய விழுதில் கொஞ்சம் ஆயில் மேலே வந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம கழுவிய மட்டன் துண்டுகளை சேர்க்கவும். மட்டன் துண்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க. அப்போ பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும். நன்கு கிளறவும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமாவது மீடியம் சிம்மில் நன்கு கிளறவும். நன்கு வதக்கிய பிறகு அப்போ அதோட ரா ஸ்மெல் கொஞ்சம் சீக்கிரம் போகும். நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் போடுறது காட்டியும் நன்கு வதக்கவும். வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள். வரமிளகாய் தூள் எதுக்கு போடுறோன்னா கலர் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி ஸ்பைசி அதிகம் விரும்புகிறவங்களுக்கு வரமிளகாய் தூள் ரொம்ப போடலாம். வரமிளகாய் தூள் போட்ட பிறகு நன்கு கிளறவும். காரம் அதிகம் வேணாங்கிறவங்க வீட்டில் அரைச்ச தூளை போட்டுக்கலாம். பிறகு மல்லித்தூள் 3 டீஸ்பூன்,
மல்லித்தூள் எதுக்கு போடுறோன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்ட் கிடைக்கும், அதனால் மல்லித்தூள் போடுறது. மல்லித்தூள் போட்ட பிறகு நன்கு கிளறவும். அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். நம்ம என்னென்ன மசாலா தூள் போடுறோமோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போது வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். அதனால தான் அந்த தூள் போட்டிருக்கேன். அதோட மெத்தட் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மசாலா போட்ட பிறகு நன்கு கிளறவும். எண்ணெய் மேலே வர பதம் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காவே போடுவோம். இதெல்லாம் மீடியம் அனல்லையே வச்சு வதக்கவும் சிறிது நேரம். நான் அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். தேங்காய் விழுதை சேர்க்கவும். தேங்காய் விழுதில் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், மறக்காமல் அதை போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்னஸும் இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் பரோட்டாவுக்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான மாதிரி செஞ்சுருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். நான் தேங்காய் எந்த கப்பில் விட்டனோ அதே பேஸ்ட்டு கப்லேயே 2 கப் தண்ணி விட்டேன். தண்ணீர் விட்டு நன்கு கிளறவும். சப்போஸ் உப்பு பத்தலைன்னா அந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக தான் முன்னாடியே போட்டிருந்தேன், அதனால் தண்ணி மட்டும் போதுமான அளவு விட்டு நன்கு கிளறி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரோட மூடிடலாம். மூடிட்டு விசிலையும் வச்சுருவேன். வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடவும். சில பேர்த்துக்கு கறி ஹார்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு கறி நல்லதாக வந்திருந்தது, அதனால் 3 விசிலோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்பயுமே மட்டன் செய்யும் போது மட்டன் மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி பவுலில் சேஞ்ச் பண்ணி இதை நம்ம இட்லி, பரோட்டா, கல் தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப